பைரவி படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் எடுத்த அந்த படத்தில் நடித்த ஹீரோ பெரிய ப்ரொடியூ டே ஆர்டிஸ்ட் ஆகிட்டார். அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. பெரிய பெரிய உயரத்துக்கு போயிட்டாங்க அந்த படத்தில். அப்பாவுக்கு அவ்வளோ பெரிய ஹிட் படம் கொடுத்து 1 வருஷத்துக்கு மேலே அடுத்த பட வாய்ப்பு கிடைக்கல. டைரக்ஷனுக்கு கிடைக்கல. அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. என்ன காரணமோ, என்ன வேணால் காரணமாக இருக்கலாம். இதெல்லாம் நடக்கும் சினிமாவில். அப்போ வந்து நம்மளே இனிமேல் நம்ம டைரக்டரை ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா நம்மளே ப்ரொடியூசர் ஆகணுங்கிற நிர்பந்தத்துக்கு அவர் வரார். அப்போ வந்து பண்ருட்டியில் சிஎன் பாஷான்னு ஒரு ஃபைனான்சர் இருந்தார். இன்றைக்கும் என்றைக்கும் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அவரோட ஃபோட்டோ இருக்கும். அவரை நாங்கள் தெய்வம் மாதிரி வணங்குறோம். அவர் தான் முதல்ல சார் நீங்கள் பைரவி பண்ண டைரக்டர், நீங்கள் அவ்வளோ பிரமாதமாக அந்த படம் பண்ணியிருந்தீங்க, ஏன் உங்களுக்கு அடுத்த படம் யாரும் கூப்பிட்டு கொடுக்கல, நான் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறேன், நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் தான் சூளம் படத்தை தொடக்கி வச்சார்.